ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1 லிட்ரு கெட்டியான பால் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காத பால். நல்லா கொதித்து காயட்டும். நான் 8 முந்திரி எடுத்திருக்கேன். அதை காய்ச்சின பாலில் இந்த ஊற வச்சுக்கலாம். பால் நல்லா கொதித்து இந்த கன்சிஸ்டன்சி வரணும். ஊற வச்ச முந்திரியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அரைச்ச முந்திரியை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்ல ஒரு கெட்டித்தன்மையாக வரும் இந்த பால். இது கூட 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் ஆறட்டும். நான் 1/2 முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த ப்ரௌன் கலர்லாம் எடுத்துகிட்டு அந்த ஒயிட் கலரில் மட்டும் நான் சீவி எடுத்திருக்கேன் அந்த தேங்காவை. இது கூட இந்த பால் ஊற்றி இதை எந்தளவுக்கு நீங்கள் நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்ச தேங்காய் கூட நம்ம காய வச்ச இந்த பாலை சேர்த்துக்கலாம். இதையும் நீங்கள் எந்தளவுக்கு நைஸாக அரைக்கணுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி டப்பாவில் நம்ம அரைச்ச இந்த பாலை சேர்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீசரில் வச்சு நம்ம 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. தேங்காய் பால் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.